4000 வருஷத்துக்கு முன்னாடி குகைக்குள்ளார ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த இடம் தான் இது. இப்போ நான் மத்திய பிரதேசில் போபாலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. போபால்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வெளியே வந்தோம்னா இந்த காட்டு பகுதி வருது. போற வழியிலேயே புலிகள் நடமாட்டம் இருக்குது, சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்குன்னா போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வனாந்தர பகுதி தான் இது. அந்த காட்டுக்கு நடுவில், பாறைகளுக்கு நடுவில் குகைக்குள்ளார 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஆனால் அங்கே போய் பார்த்ததுமே அங்கே இருந்த அமைதியும் அந்த சூழலும் ஏதோ ஒன்று பேசுன மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு டைம் டிராவல் பண்ணி உண்மையாலுமே 4000 வருஷம் பின்னாடி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துக்கு பேர் தான் ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பெத்காங்க. இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ வாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு ஒரு டைம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இடத்த பற்றி எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவங்க இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில இடத்த மட்டும்தான் ஆராய்ஞ்சு தோண்டி நம்ம பார்வைக்கு வச்சிருக்காங்க. மொத்தமாக ஒரு 14 பாறைகள் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி வந்தோம்னா ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். நான் இது ஃபுல்லாகவுமே இதில் காமிக்கல, ஏன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த 14 பாறைகள்லையும் இவங்க வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஓவியமாக வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் ஒரு சில ஓவியங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, ஒரு சில ஓவியங்கள் ரொம்பவே மர்மமாக இருக்குது. இதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க. பாருங்க, முன்னாடி வரும்போது இந்த இடத்துல ஒரு ஊத்து இருந்திருக்கு. அந்த ஊத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருந்திருக்கு, அங்க ஒரு பெண் இருந்தா எப்படி இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல தண்ணி எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்லாம் சொல்லி ஒரு பிக்சரில் ஒரு ரெப்ரசன்டேஷனாக வச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பாறை கீழே இருந்து தான் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த இடம் ஃபுல்லாகவே நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். ஆமாங்க, ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்கு தான் நான் போபால் போனேன். ஆனால் ஒரு அர்ஜென்ட்டாக போக வேண்டியது ஆகிட்டதுனால பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் போனேன். பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க நான் சுற்றிட்டு இருக்கேன். அதனால் எந்த கூட்டமுமே வரலங்க, எந்த டூரிஸ்ட்டுமே வரல. சிட்டி விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இந்த மாதிரி விலங்குகள் வாழக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளார இந்த மாதிரி பாறைகளுக்கு நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் தனியாகவே தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுவே ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, த்ரில்லாகவும் இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ளார நுழையிறோம் பாருங்க, உள்ளே நுழைஞ்சதுமே மேலே வௌவாலுடைய வாசம்லாம் அடிச்சுதுங்க. வௌவால் நிறையா இருந்துச்சு. எங்கப்பா மேலே வந்து செம்ம வௌவாலுங்க. வௌவாலை பார்த்து அதான் ஒரு மாதிரி வாசம் அடிச்சுது. இந்த குகைக்குள்ளே நுழைஞ்சதுமே வௌவாலுடைய வாசம். இந்த குரங்கை தான் நான் பார்த்தேன், மற்றபடி வேறு யாரையுமே பார்க்கல. கேட்டில் 2 செக்யூரிட்டி நின்னாங்க தான். ஆனால் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு திகிலான அனுபவமாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி நம்ம பழங்காலத்துக்கே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. முதல்ல இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா இதில் ஆடு மாடு என்னென்ன விலங்கெல்லாம் இப்போ இருந்துச்சோ, எந்தெந்த விலங்கெல்லாம் அவங்க வளர்த்துனாங்களோ அதெல்லாம் உறைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓவியத்தை ஐகானிக்காக சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு குழந்தையுடைய கை அச்சை அப்படியே எடுத்து உறைஞ்சி வச்சுருக்காங்க. இதன் மூலிமா அவங்க என்ன மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியே எழுப்புறாங்க. இந்த ஓவியங்கள்லாம் வரைகிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெமடைட்டுன்னு ஒரு சிகப்பு நிற கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கல்லை அரைச்சி விலங்குகளுடைய கொழுப்போட கலந்து இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளையான ஓவியங்களும் நீங்க பாப்பீங்க, அதெல்லாமே சுண்ணாம்புல அனிமல் ஃபேட்டை கலந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஏன் வரைஞ்சி வச்சிருக்கணும்? இது மூலியமா அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்கல்ல, அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் எல்லா ஆர்கியாலஜிஸ்ட்டுமே போராடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் நாகரிகம் தோன்றலங்கிறது கிளியரா தெரியுதுங்க. அவங்களுக்கு மொழி இருந்திருந்தா அவங்க மொழியிலேயே எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல எழுத்துக்கள் வந்துருச்சு. ஆனா பிம்பெத்காவில் ஓவியங்களாக தான் உறைஞ்சி வச்சிருக்காங்களே தவிர ஒரு நாகரிகம் உருவாகலையோ அப்படின்னு தான் தோணுது. நான் போன அன்னைக்கு பயங்கரமான வெயிலுங்க. அந்த வெயிலுக்கு மத்தியில் காத்தும் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி தனியாக பாறைகளுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி குகை பகுதியிலையும் நடந்து போகிறது உண்மையாலுமே ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. போபால் போனீங்கன்னா நிச்சயமாக போய் பாருங்க. அது போக போபாலில் நிறைய விசிட் பண்ணுற பிளேசஸும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் இருந்தால் மட்டும் போங்க. ஏன்னா அந்த ஊரில் இந்த மாதிரி சில விஷயங்களையும் ஒரு சில ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து தான் ரசிக்க முடியுமே தவிர வேற இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் ரசிச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ஓவியங்களை பாருங்க, இந்த இடத்துல நிறைய ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே உறைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய ஆடு மாடுகளை இந்த பாறை ஃபுல்லாகவுமே உறைஞ்சி வச்சிருக்காங்க சுண்ணாம்பு கற்கல்ல. அந்த பாறைக்கு பக்கத்திலேயே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இப்படி ஒரு சிம்பிள் உறைஞ்சி வச்சிருக்காங்க. இது மர்மமாக இருக்கு. இந்த சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது மூலியமா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு புரியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு ஜெயண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஒரு பெரிய உடம்பு கொண்ட ஜெயண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட பாறை இருக்கு, சுத்தி முத்தி உள்ளுக்குள்ளார அவங்க தங்கிட்டு இருந்த பாறைகளுமே இருக்குது. இந்த இடத்துல
இடத்துல மீட் பண்ணி எல்லாம் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல நிறைய மக்கள் ஒன்று கூடி இருக்கிற மாதிரி உறைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த இடமும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நைட் நேரத்தில் ஃபயர் போட்டு எல்லாரும் கூடி உட்காரதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடமும் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு இடமாவும் அது இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஓவியமும் உறைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு யானை, ஒரு குதிரைப்படம், அதுக்கப்புறம் ஒரு புலியினுடைய கால் பாதம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று உறைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, குதிரைகளை வச்சு அது மேலே ஏறி போய் ஒரு போர் புரிஞ்ச மாதிரி ஒரு அடையாளத்தை உறைஞ்சி வச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரியும், இந்த பக்கம் 2 பேர் இருக்கிற மாதிரியும் உறைஞ்சி வச்சிருக்காங்க. இன்னும் இதில் என்ன வேற சில மர்மம் இருக்குன்னா, இந்த வெள்ளையா உறைஞ்சி வச்சிருக்க உருவம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தரப்பினரா, சிகப்பாக இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தரப்பினரா, இல்லை எல்லாமே கலந்து தான் உறைஞ்சிருக்காங்களாங்கிறது புரியல. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கால்நடைகளை வச்சு உறைஞ்ச மாதிரியும் தோணுது. இந்த மாதிரி அவங்க என்னதான் உறைஞ்சி வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அது போக ஒரு மனசுக்கு செம்மையான ஒரு அமைதியும் எனக்கு கிடைச்சதுங்க. டைம் டிராவல் பண்ணி ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்து இதுக்குள்ளார சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. காரணம், தனியாக சுற்றினேன், அதுதான் மெயின். இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன கவனிச்சேன்னா, இங்கே கால்நடை வளர்ப்பை பற்றியும் இல்லை விலங்குகளை பயன்படுத்தி போர் நடந்த மாதிரிலாம் உறைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரிலாம் இங்கே எதுவுமே உறைஞ்சி வைக்கலைங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் இவங்க பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் தமிழர்கள் அளவுக்கு அந்த காலத்தில் இவங்க நாகரிகம் அடையாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது போக இவங்க தேனி பூச்சியோ தேன்கூட்டையோ உறைஞ்சே வைக்கல. ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? டேய் சல்லி பயலே, இங்கே போனாலும் விடமாட்டியாடா அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. அங்கே பார்த்தீங்களா தேன்கூடு இருக்குது. இந்த மலையில் நிறைய மலைத்தேன் இருக்குதுங்க. ஆனால் அதை வந்து நம்ம கை வைக்க முடியாது. ஏன்னா இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடம். இன்னும் வேற நிறைய எண்ணங்களும் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த இடம் முழு பௌர்ணமி அன்னைக்கு இந்த காத்தோட நைட் நேரத்தில் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் எண்ணம் தோணிட்டு இருந்துச்சு. இமேஜின் பண்ணி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இதை அப்படியே ஏஐ கிட்ட கேட்டேன். அது ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த இமேஜும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஏஐ காட்டிலும் இந்த இடத்துல உக்காந்து நைட் நேரம் அனுபவிச்சா செம்மையான ஃபீலாக இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் அதுக்கு நிச்சயமாக அனுமதி இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை. அதனால் அதை கைவிட்டுட்டேன். ஆனால் மறுபடியும் இன்னொரு தடவை பிம்பேத்கா போவேனான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு மன அமைதி தேடி அந்த இடத்த போய் ஒரு சுற்றிட்டு வருவேன். நீங்கள் யாராவது போபால் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பேத்காவை போய் பார்த்துட்டு வாங்க. நன்றிங்க.